வணக்கம் பிள்ளைகள். மீண்டும் ஒரு தடவை இன்னொரு பதிவினூடாக சந்திக்கின்றோம். இன்று கடந்த பதிவிலே நாங்கள் பார்த்த 2019 ஆண்டுக்குரிய பாய்ச்சற் கோட்டு படத்தினை அடிப்படையாக கொண்டு வினவப்பட்ட அந்த 2 வினாக்களின் தொடர்ச்சியாக மூன்றாவதாக அந்த பாய்ச்சற் கோட்டு படத்திலே காட்டப்பட்டிருக்கிற தர்க்கத்தை காட்டக்கூடிய அல்லது தர்க்கத்துக்கு சமனான பைத்தன் செய்நிரலாக்கத்தை எவ்வாறு செய்வது என்பது தொடர்பாக பார்ப்போம். நேரடியாக வினாவுக்கு போவோம். எல்லோருக்கும் இந்த வினா ஞாபகம் இருக்கும். நாங்கள் இதில் ஏற்கனவே கண்டறிந்து விட்டோம். இதனுடைய நோக்கம் தரப்பட்ட எண்களில் இரட்டை எண்களின் எண்ணிக்கையை காணுதல். ரைட். இதிலே நாங்கள் பைத்தன் செய்நிரல் எழுதுவதற்கு முதல் நாங்கள் சில விடயங்களை அவதானிக்க வேண்டும் என்பதை நான் மிக முக்கியமான ஒரு விடயமாக கடந்த பதிவுகளில் சொல்லியிருப்பேன். மீளம் ஒரு தடவை ஞாபகப்படுத்துவோம். இதில் முக்கியமாக நீங்கள் இதில் உள்ள கட்டுப்பாட்டு கட்டமைப்புகளை கண்டறிய வேண்டும். இதிலே தொடரி மாத்திரம் இருக்குதா, அல்லது தெரிவு தொடரியோடு இருக்குதா, அல்லது மூன்றும் சேர்ந்து இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், தொடரி அதாவது வரிசை முறை எல்லா பாய்ச்சற்கோட்டு படங்களிலும் எல்லா கோடிங்கிலும் இருக்கும். தெரிவு இருக்கா அல்லது மீள் செயல் இருக்கான்னு பார்ப்போம். இதில் 2 தீர்மானம் எடுத்தல் குறியீடுகள் இருக்கு, 2 டைமண்ட் அடையாளம் இருக்கு. எனவே இதிலேயே தெரிவு மீள் செயல் இருக்கான்னு பார்ப்போம். நாங்கள் ஏற்கனவே கடந்த பதிவிலே பார்த்திருக்கிறோம். இந்த பாய்ச்சற்கோட்டு படம் பல தடவைகள் மீள செயற்படுத்தப்பட்டது. எனவே ரிப்பீட்டிஷன் இருக்கின்றது. அந்த ரிப்பீட்டிஷனை செயற்படுத்துவதற்கு முதலாவது குறியீடா அல்லது 2வது தீர்மானம் எடுத்தலா காரணம் என்பதை கண்டறிய வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், இது சற்று முக்கியமானது அல்லது இது ஒரு உங்களுடைய ஸ்கில், உங்களுடைய திறனுடன் சம்பந்தப்பட்டது. இது அனுபவத்தாலோ அல்லது உங்களுடைய திறமையாலோ வரும். இதில் பல தடவைகள் நாங்கள் ரிப்பீட் பண்ணுறதுக்கு காரணம் பிள்ளைகள், முதலாவது தீர்மானம் எடுத்தல். பாருங்க, முதலாவது தீர்மானம் எடுத்தல் குறியீடில் அந்த டிசிஷன் நோவா இருக்கும் மட்டும் நாங்கள் ரிப்பீட் பண்ணிக்கொண்டே போகிறோம். ரைட். இந்த டிசிஷன் நோவா இருக்கும் மட்டும் உங்களால் ரிப்பீட் பண்ண இயலும். ரைட். இப்படியே போய் வாரீங்க. ஆனால் பாருங்க, ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த டிசிஷன் ட்ரூ ஆன அப்புறம் நீங்க எக்ஸிட் ஆகிறீங்க. பாருங்க, இப்படியே நீங்க அவுட்புட்டை காட்டுறீங்க. அப்ப நீங்க ரிப்பீட் பண்ணினதுக்கும் நீங்கள் ஒரு கட்டத்தில் டெர்மினேட் அதாவது வெளியில போனதுக்கும் காரணம் இவர் தான். சரி, அப்ப இவர் என்ன செய்யறாரு? இவர் ரிப்பீட்டிஷன் செய்யறாராண்டா இவர் ரிப்பீட்டிஷன் செய்யல. இங்க பாருங்க, இவர் என்ன செய்யறாரு? ஆமண்டா போன பதிவுகளே நான் சொல்லியிருப்பேன், ஆமண்டா இதை செய்து போட்டு இதை செய், அப்புறம் அங்கால போன்னு சொல்றாரு. இல்லைன்னு சொன்னா இப்படியே போய் எண்ணிலேருந்து ஒன்றை கழிச்சு போட்டு இப்படியே போன்னு சொல்லுவார். ஆக இந்த டிசிஷன் ட்ரூவா இருந்தா என்ன, ஃபோல்ஸா இருந்தா என்ன, நாங்கள் ரிப்பீட் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். பாருங்க, இந்த டிசிஷன் நாங்கள் ரிப்பீட் பண்ற சந்தர்ப்பங்கள் எத்தனை என்றதையோ அல்லது நாங்கள் ஒரு கட்டத்தில் வெளியேறினதையோ இவர் தீர்மானிக்கல. மிக இலவா விளங்குதா? நாங்கள் ரிப்பீட்டிஷன் உதாரணத்துக்கு நாங்கள் ரிப்பீட் பண்ணினதை இவர் தான் தீர்மானிச்சவர் என்று யாராவது கருதினால் நாங்கள் வெளியேறதையும் இவர் தான் தீர்மானிச்சிருக்கோம். அவர் தீர்மானிக்கல. பாருங்க, அப்ப இவர் என்ன செய்யிருக்கார்? இவர் செலக்ட் பண்ணி இருக்கிறார். எனவே இது செலக்ஷன். ரைட். இது செலக்ஷன், இது ரிப்பீட்டிஷன் இல்லை. மேல உள்ளது ரிப்பீட்டிஷன். ஓகே தானே? சரி, அடுத்ததான் நீங்க பாருங்க, ரிப்பீட்டிஷன் என்று கண்டுபிடிச்ச அப்புறம் அடுத்ததான் நீங்க செக் பண்ணணும் என்னன்னா, எப்ப ரிப்பீட் பண்றோம். ஜெஸ்ஸா இருக்கேக்க ரிப்பீட் பண்ணினா உங்களுக்கு சாதகமா போயிடும் என்று போன கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். ஏனென்றா நாங்கள் பைத்தன் குறிமுறையாக்கத்தில் ரிப்பீட்டிஷனுக்கு பாவிக்கிற 2 கட்டமைப்புகள்ல ஒன்று வைல், அடுத்த இஃப். இஃப்ன்றது சற்று வித்தியாசமான சின்டெக்ஸ். வைல் ஜெஸ்ஸா இருக்கேக்க ரிப்பீட் பண்ற சந்தர்ப்பங்களை காட்டும். எனவே இதுல ஜெஸ் இருந்தா ஒன்றுமே செய்ய தேவையில்லை. இதுல இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே போட்டு கொண்டு போனீங்கன்னா ஈஸி. ஆனா இதுல நோவா இருக்கேக்கான்னு ரிப்பீட் பண்ணது பிள்ளைகள். அப்ப நீங்க உடனே யோசிக்க கூடாது, என்ன அப்ப பைத்தன்ல நோவா இருக்கிறத காட்டுறதுக்காக எந்த ஒரு கட்டமைப்பு இல்லையே, அப்ப என்ன செய்யறேன், நீங்க என்ன செய்யுங்க, வைல் லூப்புக்கு இதை மாத்தி எழுதும். இதுல நோவா இருக்கேக்க ரிப்பீட் பண்ணுதுன்னு சொன்னா நாங்க வைல் எழுதிக்க ஜெஸ்ஸா இருக்கேக்க ரிப்பீட் பண்ற மாதிரி இந்த கண்டிஷன்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்தா சரி. அதுக்காண்டி நீங்க நல்ல ஃப்ளூவெண்டா இருக்கணும் இல்லை. இந்த கண்டிஷனை ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் யோசிச்சு போட்டு மாத்துங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த டெஸ்டிங் என்ற ஒரு ஆயுதம் எங்களோட கையில இருக்கு. அந்த டெஸ்டிங் இருக்க மட்டும் ஒரு நாளுமே பிழைக்க விட மாட்டீங்க. 2 தடவை 3 தடவை இதை ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க போட்ட கண்டிஷன் சரியா பிள்ளையாண்டு நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க. அடிக்கடி சொல்றேன், இந்த டெஸ்டிங் என்ற ஒரு விடயம் மட்டும் உங்களுக்கு நல்ல தெளிவாக விளங்கினா எந்த ஒரு ஃப்ளோ சார்ட்டையும் நீங்கள் திருத்திக்கொள்ள, அதாவது நீங்க பிள்ளையோட கீறுங்க, ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஆனால் டெஸ்ட் பண்ணிக்க நீங்க அந்த பிள்ளை எங்க விட்டனீங்கன்றதை திருத்தி கொண்டு
கண்டுபிடிப்பீங்க ஈஸியாக, அதே நேரம் திருத்தி கொண்டும் விடுவீங்க. எனவே நீங்கள் இது ஒரு பெரிய பிரச்சனையாக எடுக்க வேண்டாம். ஆனால் கட்டாயமாக என் சிறிதல்ல சமன் 0 என்று எழுதினாங்க வைல் லூப்பில். ரைட், நாங்கள் மாற்ற போகிறோம். சரி, நாங்கள் நேரடியாக பார்ப்போம் எப்படி செய்கிறோன்னு சொல்லி. ரைட், நான் பைத்தன் எடிட்டர் எடுத்துக்கொள்கிறேன். ரைட், கவனிங்க பிள்ளைகள். முதல் நாங்கள் இன்புட் எண் எழுதுவோம். ஸோ உங்களுக்கு தெரியும், ஒரு நம்பரை இன்புட் பண்ண சொல்கிறார். ஸோ என்னென்ன வேரியபிளுக்கு ஸ்டோர் பண்ணுவோம். ரைட், இன்டீஜராக மாற்றுவோம். என்ன ஒரு நம்பர் ஆக்கணும். பொதுவாக என்ன ஸ்ட்ரிங்காக தான் வேறு யூஸ் இன்புட். ஸோ இன்புட் அண்ட் ஃபங்க்ஷனை பாவிக்கிறேன். எல்லாருக்குமே இது ஃபெமிலியராக இருக்கும். என்டர் நம்பர் ரெண்டு போடுவோமே, என்டர் நம்பர். ரைட், என்டர் நம்பர், 2 பிரேக்கெட் முடிக்கணும், முடிச்சுக்கொள்கிறேன். ரைட், இப்போ யூசர்கிட்ட இருந்த ஒரு நம்பரை இன்புட் பண்ணி அதை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி எண்ணுக்கு ஸ்டோர் பண்ணி விட்டுறோம். இது எதுக்குரிய சமனான லைன் என்றா இன்புட் எண்ணுக்கு சமனான லைன். ரைட், அடுத்ததான் நாங்கள் பார்க்க வேண்டியது ஏக்குள்ள 0. ஓகே, அதுவும் ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஏக்கு 0வை அசைன் பண்ணுங்க, அப்படியே வரும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இதில் தான் பிள்ளைகள் லூப் ஸ்டார்ட் ஆகுது. ரைட், n லெஸ் தேன் ஓ ஈக்குவல் டு 0ன்றது தானே இதில் தான் லூப் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இப்போ நாங்கள் பைத்தன் லைன் லூப்பை ஸ்டார்ட் பண்ணணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டு நான் வைல் லூப் தான் பாவிக்க போகிறேன், 4 பாவிக்க இல்லை. அப்போ வைல் லூப்பை யூஸ் பண்ணிக்க நான் எனக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் எழுதியிருக்கிற கண்டிஷன் ட்ரூவாக இருந்தா அதுதான் நான் இப்போ இங்கே எழுத போகிறேன். ரைட், வைலில் அது ட்ரூவாக இருக்கேக்கான் லூப்புக்கு போவேன். ஆனால் ஃப்ளோ சார்ட்டில் ஃபால்ஸாக இருக்கேக்க போகுது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த கண்டிஷனை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, அதுக்காண்டி இந்த எண்ணிலேயோ 0விலேயோ சேஞ்சஸ் செய்ய வேண்டாம். மேபி இடையில இருக்கிற ஆப்ரேட்டருக்கு தானே லெஸ் தேன் ஈக்குவல் அதோட ஏதாவது மாற்றுவோம். ஓகே, நாங்கள் இப்படி யோசிப்போம். ஈவன் உங்களுக்கு இது ஒரு டவுட் ஆனதாக கூட இருக்கலாம். நீங்கள் சும்மா போடுங்க. ஓகே, நான் யோசிக்கிறேன் இப்போ ட்ரூவாக இருந்தால் தான் உள்ளுக்கு போகலும். அப்போ ட்ரூவாக ஆக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், எண்ணுக்குள்ளே நாங்கள் 6 அப்படி ஒரு பெரிய நம்பரை தான் இன்புட் பண்ணுறோம். 0 நாங்கள் ஒரு பக்கத்தில் 0 கொடுத்தோம்னா என் பெரிது 0, இது ட்ரூ தானே. இப்போ சப்போஸ் எண்ணுக்கு 6 இருந்தால் 6 பெரிது 0 சரி சரி என்றால் நாங்கள் லூப் அடுத்த லைனுக்கு போகலாம். அப்போ இப்போ என்ன செய்துட்டேன், நாங்கள் லூப்புக்குள்ளே போகக்கூடிய மாதிரி ஒரு கண்டிஷன் எழுதிட்டேன். ஆனால் எனக்கு என்ன டவுட் இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ இதில் என் பெரிது 0 வருமா, என் பெரிது அல்லது சமன் 0 வருமா, எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணுக்கு நீங்கள் 6 போட்டால் 6 பெரிது 0 சமன் தான் பிள்ளைகள், 6 பெரிதளவு சமன் 0 சரிதான். அப்போ இப்போ நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி டெஸ்டிங் நாங்கள் செய்ய கன்ஃபார்ம் பண்ணுவோம். இப்போதைக்கு எனக்கு இப்படி இருக்கட்டும், சரிதானே, இப்படியே இருக்கட்டும். என்னன்னா இப்போ ஓகே பாருங்க, என்னால் லூப்புக்குள்ள இந்த சந்தர்ப்பத்தில் என்னால் லூப்புக்குள்ள போக முடியுது. என்னென்னா எண்ணுக்கா நான் 6 இன்புட் பண்ணினா 6 பெரிது 0 சரி, ஸோ லூப்புக்கு வந்துட்டு. அதே மாதிரி ஃப்ளோ சார்ட்ல என்ன நடந்த பாருங்க, எண்ணுக்கு 6 இருந்தது. ஸோ 6 சிறிதல்ல சமன் 0 கேட்டார், நோ ஒண்டா தான் லூப்புக்கு போச்சுட்டார். இப்போ நான் ஜெஸ் ஆயிருந்தா லூப்புக்கு வந்துட்டேன். சரி, இதில் நாங்கள் ஒரு பார்வையை வச்சுக்கொண்டே இருப்போம். இது இன்னும் எனக்கு டவுட்டாக இருக்கு, டெஸ்ட் பண்ணிக்க நான் இதை கன்ஃபார்ம் பண்ணுவோம் நான் போட்டது சரியா இல்லையான்ட்டு. சரி, ரைட். இப்போ நாங்கள் லூப்புக்கு வந்து பாருங்க, இன்புட் எக்ஸ், இதுக்கு சிமிலரான ஒரு லைன் எழுதணும். ஒரு குழப்பம் இல்லை, எக்ஸுக்கு அசைன் பண்ணுறீங்க. இங்கேயும் நீங்கள் இன்டிஜராக மாற்றுங்க, மாற்றிட்டு இன்புட் பண்ணுங்க. ரைட், ஸோ இன்ட்டு நம்பர், இன்ட்டு நம்பர்ன்னு கொடுக்கும். இதையும் நான் இன்டீஜராக மாற்றிக்கொள்ளணும். என்ன நாங்கள் எல்லாம் கம்பேர் பண்ண வேண்டி வரும். அப்போ நம்பராக இருந்தால் தான் நீங்கள் ஒப்பிடு செய்யலாம். ஓகே தான், இதுவும் எழுதியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளோ சார்ட்டில் கொஞ்சம் நான் ஓகே தெரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்த பாருங்க, நாங்கள் செலெக்ஷன் ஒன்று செய்து நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ரைட், இது செலெக்ஷன் அண்ட் இது ரிப்பீட்டிஷன் இல்லை. என்ன செலெக்ஷன் பிள்ளைகள், இஸ் எக்ஸ் மோட் 2 ஈக்குவல் டு 0வா, அதை இங்கே கேளுங்க. செலெக்ஷன் என்ன, இஃப் எக்ஸ் உங்களுக்கு தெரியும் மோடுக்கு எங்களுக்கு பைத்தன்லையும் இதுதான் அதே பெர்சன்டேஜ் தான். ஸோ எக்ஸ் மோட் 2 ஈக்குவல் டபுள் ஈக்குவல் 0வா என்று கேட்குறோம். நீங்கள் ஃப்ளோ சார்ட்டில் கேட்டு அதே வினாவே அப்படியே கேட்குறேன். இஃப் எக்ஸ் மோட் 2 ஈக்குவல் டு 0வா பாருங்க. ஃப்ளோ சார்ட்டில் பிள்ளைகள் ட்ரூ அண்டா என்ன செய்த நீங்கள், ட்ரூ அண்டா ஏயோட உண்டை கூட்டினீங்கள். அப்போ இங்கேயும் இஃப் கண்டிஷன் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஞாபகம் இருக்கும். இந்த கண்டிஷன் ட்ரூ அண்டா நீங்கள் என்ன செய்யணுமோ அதை நெக்ஸ்ட் லைனில் காட்டுங்க, இன்டென்ட் பண்ணி காட்டுங்க. எழுதியக்கு எல்லாம் இன்டென்ட் பண்ணி எழுதணும். என்ன எழுதுவீங்க, ஏயோட உண்டை கூட்டணும். ஏ அசைன்மெண்ட் A+1. சரி,
திருப்பி இருக்க ஃப்ளோ சார்ட்ல இந்த பகுதியை பாருங்க பிள்ளைகள். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா ரைட், இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இதை செய்கிறீங்க, இப்படியே வந்து இதை செய்கிறீங்க. அப்ப இது எப்ப செய்வீங்க? போன சந்தர்ப்பங்களே நாங்கள் இது பார்த்துனாங்க. இது ட்ரூவா இருந்தாலும் செய்ய வேண்டி வரும், அதே மாதிரி ஃபால்ஸா இருந்தாலும் செய்ய வேண்டி வரும். அப்படி என்றா இந்த எண்ணில இருந்து ஒன்றை கழிக்கிறோம் தானே, இது ட்ரூவுக்கோ ஃபால்ஸுக்கோ உரியதல்ல. ட்ரூக்காகவோ அல்ல ஃபால்ஸுக்காகவோ உரியதல்ல. என்ற ட்ரூக்கும் வருது ஃபால்ஸுக்கும் வருது. அப்ப நான் போன காணொலிகளில் பார்த்துருக்கிறோம். எனவே இந்த எண்ணில இருந்து ஒன்றை கழிக்கிறது வந்து இஃபின் ஒரு பகுதி அல்ல. இஃபின் ஒரு பகுதியா இருந்திருந்தா ஒன்றில் நோவா இருக்கிற ஒரு பகுதிக்கு வந்திருக்கும், இங்கே எங்கேயாவது வந்திருக்கணும். போன காணொலிகளையும் சொல்லியிருப்பேன். இங்கே வந்திருந்தா நாங்கள் எல்ஸ் எடுத்திருப்போம். அல்ல ஜெஸ் சொன்னா இப்ப பாருங்க ஏ வந்திருக்கு தானே, ஏயோட உண்ட கூட்டுறது தானே, இது ஜெஸ் ஆயிருக்கு. ஆனா இப்ப நாங்கள் பார்க்கறது வந்து ரைட், நாங்க பார்க்கறது வந்து ஜெஸ்ஸுக்கும் வருது நோவுக்கும் வருது. எனவே இது இஃபோட தொடர்பட்டிருக்காது. அப்ப என்ன செய்வீங்க பிள்ளைகள்? இஃபுக்கு வெளியில வாங்கோ. அதாவது இஃபுக்கு நேர கீழே எழுதினீங்கன்னா அது இஃபுக்கு வெளியில என்ன செய்யுங்க? என் அசைன்மெண்ட் n-1. சரி, இனி பாருங்க லூப்புக்குள்ள வேறு ஏதாவது இருக்காண்டா? இல்லை. மவுஸ் மூவ்மெண்ட்டை பார்க்கணும். எண்ணுக்கு பிறகு அங்கே ஒன்றும் இல்லை. லூப் மேலே போது பாருங்க. நான் திருப்பி இருக்க ட்ரா பண்ணி காட்டுறேன். இதுக்கு பிறகு ரைட், நீங்க லூப் மேலே திருப்பி போஸ். அப்ப இதை விட இங்கதான் லூப் தொடங்கினது. என்ன, இங்க தொடங்கி இப்படியே நாங்கள் வந்து இங்க போயிட்டோம். அப்ப லூப்புக்கு உள்ள வேறு ஒன்றும் இல்லை. சரி, அப்ப லூப் முடிஞ்சது. இவ்வளவு லூப்புக்குள்ள. அப்ப இவர் எங்க இருக்கிற பாருங்க, அவுட்புட் ஏ. இது லூப்புக்கு வெளியில. நோ ஜெஸ்ஸா இருந்தா தான் நீங்க வெளியில வரீங்க, அவுட்புட் ஏ. அப்ப இந்த அவுட்புட் ஏ நாங்க லூப்புக்கு வெளியில காட்டினா சரி, பிரிண்ட் ஏ ரைட், பிரிண்ட் ஏ என்று போட்டீங்கன்னா சரி. ஸோ பாய்ச்சல் கோட்டு படத்தில் தந்த எல்லாத்தையும் நாங்கள் இதில் காட்டிட்டோம். இப்போ ஒரே ஒரு இடத்துல எனக்கு டவுட் இருக்கு. என்னென்னா இந்த இடத்துல எனக்கு குழப்பம் இருக்கு. என்னென்னா இது சரியா வருமான்றதுல டவுட் இருக்கு. நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு எண்ணுக்கு 6 எடுத்தா, மேலே எண்ணுக்கு 6 எடுத்தா 6 நம்பர் எடுக்கணும் கட்டாயம். அது நாங்கள் ஏற்கனவே அந்த நோக்கம் கண்டுபிடிச்சிட்டோம். 6 நம்பர் எடுத்து அதில் உள்ள ரெட்டை எண்களை எண்ணி காட்டணும். இப்போ எனக்கு டவுட் இருந்தா நான் இப்போ உங்களுக்கு அதை பரிசோதிச்சு காட்டல. ஆனால் நீங்கள் கட்டாயமா செய்து பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லியும் தாரேன். பல சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே சொல்லி தந்துட்டேன். நீங்க என்ன செய்யுங்க பிள்ளைகள்? எண்ணுக்கு ஒரு சிறிய நம்பரை இன்புட் பண்ணுங்க. மேபி எண்ணுக்கு ஒரு 3 அல்ல 4, 3 கொடுங்களேன். கொடுத்துட்டு ஃபுல்லா இருக்க டெஸ்ட் பண்ணுங்க. என்ன இப்போ எண் வந்து இப்போ 3 இருந்தா 3 பெரிது 0. அப்படியே என்ன ஒரு நம்பர் எடுங்க, இதை செக் பண்ணுங்க. அப்படி பார்த்து நீங்கள் எண்ணுக்கு 3 போட்டா இது கட்டாயமா 3 தரம் ரிப்பீட் பண்ணும். நீங்க செய்து பாருங்க. நான் இதுல செய்து காட்டையில நேரத்தை பொறுத்து 3 தரம் ரிப்பீட் பண்ணும். 3 தரம் ரிப்பீட் பண்ற மட்டும் இல்லை, அந்த 3 எண்கள்ல எத்தனை ரெட்டை எண் இருந்தான்னு காட்டும். அப்ப நீங்க முடிவுக்கு வருங்க. ஓகே, எண்ணுக்கு நாங்கள் என்ன கொடுத்தா, 6 கொடுத்தா 6, அவர் கீழே அப்படித்தானே தந்திருக்காரு பிள்ளைகள், கீழே நோக்கம் அப்படித்தானே தந்தவர். 6 கொடுத்தா 6 நம்பர்ல எத்தனை ரெட்டை எண் காட்ட போஸ். அப்ப நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. டெஸ்ட் பண்ணாம கட்டாயமா நீங்க முடிவெடுக்காதீங்க. உங்களுக்கு நல்ல ஃப்ளூவெண்டா இருக்கும், மனதால பாப்பீங்கன்னா ஓகே. மற்றபடி டெஸ்ட் பண்ணி முடிவு செய்யுங்க. அதுக்காண்டி 6 போட்டு டெஸ்ட் பண்ணாதீங்க. 6 போட்டு டெஸ்ட் பண்ணா இவ்வளவு நேரம் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க. சின்ன ஒரு நம்பர் இருக்கும், அதுக்காக தான் நாங்கள் ரிடியூஸ் பண்றோம். அந்த நம்பரை சிறிய நம்பரா மாற்றி போட்டு டெஸ்ட் பண்ணுங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, இதுதான் கோடிங். நான் இதற்காக ரன் பண்ணி காட்டுறேன். சரியா வேலை செய்தான்னு பார்ப்போம். அவர்கள் கேட்டுக்கொண்ட அந்த இன்புட்ஸையே நாங்களும் கொடுத்து பார்ப்போம் சரியா வருதான். இதுல பாருங்க, தந்த நம்பர் எண்ணுக்கு 6 இன்புட் பண்ண சொன்னினோம். மற்றது அந்த எக்ஸ் இருக்கு தானே பிள்ளைகள் கீழே, இந்த எக்ஸ் அதுக்கு வந்து இவ்வளவு 6 நம்பர், அதாவது 3, 6, 4 இதுல கொடுக்கணும். ஓகே, நாங்க முதல்ல என்ன செய்வோம்? எக்ஸுக்கு 6 கொடுப்போம். என்கிட்ட நம்பர் 2 கேட்குது தானே, அதான் அந்த முதல் எண்ணுக்கு 6 கொடுப்போம். சரி, இப்போ என்கிட்ட நம்பர் 2 கேட்கறது பிள்ளைகள் மற்ற இந்த 6 நம்பரும் ஒவ்வொன்று ஒன்றா கேட்குது. லூப்புக்கு எழுதினுடைய கேட்குது 3 ரைட். இப்போ 3 கொடுக்குறேன், என்டர் பண்ணுறேன். திருப்பியும் என்கிட்ட நம்பர் 2 கேட்குது. உங்களுக்கு ஐடியா விளங்கி இருக்குமே திருப்பி கேட்குதுண்டு. என்னென்னா பாருங்க, இது லூப்புக்கு இருக்கு. இந்த லைன் தான் இப்போ வேலை செய்யுது, லூப்புக்கே இருக்கு. சரி, அப்போ அடுத்ததான் நாங்கள் கொடுப்போம் என்ன, 3, 6, 4 3 கொடுத்துட்டேன். அடுத்தது 6 கொடுக்குறேன் ரைட். அடுத்த 4 கொடுக்குறேன். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னா 12, 11, 9. ஓகே, 12, 11, 9. பாருங்க, எங்கள்கிட்ட எல்லா நம்பரும் எடுத்துட்டு 6 நம்பரும் எடுத்துட்டு மேலே இருக்கிறது அந்த முதலாவது என்னண்ட இன்புட் ரைட். இப்போ எங்களுக்கு எத்தனை வரணும் பிள்ளைகள்? இதில் உள்ள ரெட்டை எண்களின் எண்ணிக்கை. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் இது ஒரு ரெட்டை எண் இல்லை, இது ஒரு ரெட்டை எண், இது ஒரு ரெட்டை எண், 3. அப்போ எங்களுக்கு 3 வரும். பாருங்க, 3, 2 வருதானே பிள்ளைகள்? இப்போ சரியா ஆன்சர் வந்திருக்கு. பிள்ளைங்க தான் நாங்கள் என்டர் பண்ணினது இவ்வளோமா. மேலே உள்ளது இல்லை, மேலே உள்ளது எண்ணுக்குரியது.
இதுதான் எக்ஸுக்குரியது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 3 3 2 இருக்கு தானே, 3 2 காட்டு. அப்ப இதுதான் அதுக்குரிய கோடிங். ஓகேயா? அப்ப நாங்கள் கடைசியா தான் ஏ பிரிண்ட் பண்ண சொல்றோம். எனவே லூப் எல்லாம் ரிப்பீட் பண்ணி முடிச்சா பிறகு ஏக்குள்ள என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து பிரிண்ட் பண்ணி காட்டு. ஓகே தானே? அப்ப இந்த கேள்வியும் இலகுவானது. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க பிள்ளை. இது என்ன ஃப்ளோ சார்ட் பைத்தன் கோடிங் பிள்ளைகள் எவ்வளவுதான் நீங்க ஒரு ஆள்கிட்ட படிச்சாலும் ப்ராக்டிஸ் தான் மிக முக்கியம். பாடம் அந்த மனனம் செய்து படிக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. முறைகளை வேணுமென்று அறிஞ்சு கொள்ளுங்க, இப்படித்தான் சொல்லி அதை மனனம் செய்தாலும் பரவாயில்லை. ஆனா அந்த கேள்வியை செய்யற முறையை திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா இருந்தால் இலகுவாக இருக்கு. ஓகே, ஸோ இந்த அளவில் இன்றைக்கு நிறுத்திக் கொள்வோம். மீண்டும் இன்னொரு பதிவுடன் சந்திக்கலாம். நன்றி.